ஆட்சிக்கு வந்தால் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்றால் மாண்புமிகு முதலமைச்சராக அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இரும்பு மனிதர் முதலமைச்சரானால் மகளிர் உரிமை தொகை கணக்கெடுத்து 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னோம். ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுத்தோம். மகளிர் விடியல் பயணம் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொள்வீர்கள், அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார் என்று சொன்னோம். அவர் வாக்குறுதியை நிறைவேற்றி முதல் கையொப்பமிட்டார். நாமெல்லாம் இப்ப நகர பேருந்துல டவுன் பஸ்ல யாரும் டிக்கெட் வாங்குறது இல்ல. அதுதான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரை குழந்தைகள்லாம் காலையில போனா பசி பட்டியோடு இருக்கக்கூடாது, காலை உணவு சாப்பிட்டுட்டு கற்றல் அறிவு பெற வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். நம்முடைய பிள்ளைகள் கல்லூரி படிக்கணும், +2 முடிச்சிடுறாங்க. கல்லூரி போறதுக்கு என்ன தடையா இருக்குன்னு பார்த்தாங்க. அதற்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டைஃபண்ட் கொடுக்கணும், ஊக்குவிக்க வேண்டும் என்று புதுமை பெண், நம்முடைய பெண்களுக்கு புதுமை பெண் பேர் வச்சார் முதலமைச்சர். ஆண் பிள்ளைகளுக்கு தவமிருந்து பிறந்த பிள்ளைகளுக்கு தவ புதல்வன் வச்சார். 2 பேருக்கும் 1000 ரூபாய் மாதம் 3 ஆண்டுகள் 36 மாதங்கள் கல்லூரி படிச்சு முடிக்கிற வரைக்கும் 1000 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுத்தார்களா இல்லையா? இப்போ ஓஏபி பென்ஷன், முதியோர் பென்ஷன், மாற்றுத்திறனாளிகள் பென்ஷன், ஆதரவற்ற பெண்கள் பென்ஷன் 1500 இருந்து 2000 ரூபாய் ஆக்க போறார். அது மட்டும் இல்ல, கலைஞர் காப்பீடு திட்டம் 5 லட்சம் இருந்துச்சு, இப்ப 10 லட்சமா மாத்த போறார். என் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, ஆட்சிக்கு வந்த பேர் கை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற்ற பிறகு வீட்டுக்கு வீடு இல்லத்தரசிகளுக்கு 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போறார். பிரிட்ஜ் வாங்கி கொள்ளலாம், வாஷிங் மிஷின் வாங்கி கொள்ளலாம். ஏற்கனவே பொங்கலுக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு 3000 கொடுத்தோமா இல்லைங்களா? கரும்பு கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம், 3000 பணம் கொடுத்தோம். அதுக்கு பிறகு மோடியும் எடப்பாடி பழனிசாமியும் தேர்தல் காலத்தில் 1000 ரூபாய் கொடுக்க கூடாது, கோர்ட்டுக்கு போய் தடையாணை வாங்கணும், ஸ்டே வாங்கணும் முயற்சி பண்ணாங்க. இதை கண்டுபிடித்த மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உடனே காலையில வெடிகாலம் நீங்க நீதிமன்றத்துக்கு போறதுக்குள்ளேயே 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விட்டார். வந்துச்சு 5000 ரூபாய். அதான் நம்ம முதலமைச்சர், சொல்வதை செய்பவர். என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, இந்திய தேசத்தை காப்பாற்ற ராகுல் காந்தி அவர்கள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தலைவராக, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார். இங்க நம்முடைய மண்ணை காப்பதற்கு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இரும்பு மனிதர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த போராட்டம் யாருக்கு நடக்கிறது? ஜனநாயகவாதிகளாக நம்முடைய தலைவர்களுக்கும் சர்வதிகாரமாக செயல்படும் மோடிக்கும் எடப்பாடிக்கு எதிராக நடக்கிறது. ஆகவே உங்களுடைய பொன்னான முத்தான வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களியுங்கள். மாதம் 2000 ரூபாய் கொடுக்க போகின்ற சின்னம் கை சின்னம். கை சின்ன வெற்றி பெற்று நம்முடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரானவுடன் 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க போகின்ற சின்னம் நம்முடைய கை சின்னம். என் அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, உங்களுடைய பொன்னான முத்தான வாக்குகளை கை சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று சொல்லி உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.